கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது என்றும் கொள்ளையர்களை பயன்படுத்தி தமிழ்நாடு மீனவர்களை தாக்க வேண்டிய அவசியம் இலங்கை அரசுக்கு இல்லை எனவும் இலங்கை அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எல்லை தாண்டி மீன்பிடிக்கும் தமிழ்நாடு மீனவர்கள் சட்டப்படி கைது செய்யப்பட்டு இந்தியாவிற்கு முறைப்படி தகவல் தெரிவிக்கப்படுவதாக கூறினார். நம்ம இந்த இலங்கை இராணுவம் மீனவர்களை தாக்குது, அது முன்னால் நடந்த விஷயம்தான் போர்க்காலத்தில். ஆனால் அது இப்போ நடக்கல, அதான் உண்மை. இப்போ இருக்க காலப்பகுதியில் அங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு 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 நாட்டின் எல்லையை மீறி வந்தால் கட்டாயம் அந்த நாட்டில் உள்ள ஃபோர்ஸஸ் பிடிக்க தான் செய்வாங்க. ஆனாலும் இங்கேருந்து பிடிப்பட்டு இங்கேருந்து வர தமிழர்கள், இங்கேருந்து வர மீனவர்கள் அங்கே பிடிப்பட்டாலும் அங்கே நாங்கள் இந்திய தூதுவர்கிட்ட பேசி அவங்களுக்கு உடனே நாங்கள் ஒரு தீர்வு எடுத்து கொடுக்குறோம். இல்லை, கொள்ளையர்கள் தாக்குதல் இரு நாடுகளோட பிரச்சனை. இரு நாடுகளும் அந்த அயோரான்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது. அயோராக்குள்ளார பேசி தான் ஒரு தீர்வு பெற்று கொடுக்க முடியும். அதுக்கு வெளிவிவகார அமைச்சர் தான். இல்லைங்க, இது இப்போ நான் இங்கே நின்றுட்டு சொல்கிறேன், என் பக்கத்து வீட்டுக்காரன் கெட்டவன். சரியா, நீங்கள் பக்கத்து வீட்டுக்குள்ளார போய் பார்த்தா தான் தெரியும் நல்லவனா கெட்டவனானு. சரியா, நான் சொல்கிறத வச்சு பக்கத்து வீட்டுக்காரன் கெட்டவன் சொன்னால் அது தப்பு தானே. நான் இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கொள்ளையர்களை பாவிச்சு இன்னொருத்தனை தாக்கணும்னு அந்த மாதிரி ஒரு புத்தி எங்களுக்கு கிடையாது. அதே நேரத்தில் நாங்கள் என்ன பண்ண பார்க்குறோன்னா, அங்கே இருக்க மீனவர்களையும் பாதுகாக்க தான் பார்க்குறோம். சார், கச்சத்தீவை மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குரல் தமிழகத்தில் எழுந்தது. அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறோம்? அது வெளிவிவகார அமைச்சர்கள் தான் பேசியாகணும். ஆனால் இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கச்சத்தீவு என்கிறது இலங்கை நாட்டுக்குள்ளார வர ஒரு பகுதி. கச்சத்தீவு இலங்கை நாட்டோடு. ஆகவே இது என்னோட கருத்தை கேட்குறத வெளிவிவகார அமைச்சர் தான் அதுக்கு சொல்லி ஆகணும். ஆனால் கச்சத்தீவு இலங்கையோடது, அதை விட தெளிவாக சொல்ல முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.